Good morning students. This is Jayanthi.V from Social Department. Today we are going to see about the history lesson 4, the world after World War II, second part. Last video la nama 4.1 full ah paathutom. In this video we are going to see about the 4.2, Cold War. That means Panipur. And this first topic, Truman's policy of containment of communism. In 1948, the Soviets had established socialist governments in the countries of Eastern Europe that had been liberated from the Nazis by the Soviet army. Truman, the president of USA, pursued a policy of containment of communism. The Soviets were, however, determined not only to maintain control of Eastern Europe, but also keen of spreading communism worldwide. In the Cold War, rivalry between the US and the Soviet Unionல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா பனிப்போர். இதில் பொது உடைமையை கட்டுக்குள்ளே வைக்க ட்ருமேனோட டெஃபினிஷன் என்ன, அவரோட வரையறை என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு ஐரோப்பாவில் நாசிஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து விடுவிக்கப்பட்ட நாடுகளில் சோவியத் இராணுவத்தால் 1948 முதல் பொது உடைமை அரசுகள் முதலாக ஏற்படுத்தப்பட்டுச்சு. அமெரிக்காரும் பிரிட்டிஷாரும் இது சோவியத்தின் நிரந்தர ஆதிக்கத்திற்கு வழி செஞ்சிருமோ அப்படின்ட்டு பயந்தாங்க. யுஎஸ்ஏ பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரான ட்ருமேன் பொது உடைமை கட்டுக்குள் வைக்க ஒரு வரைவை கொண்டு வந்தார். சோவியத் நாடோ கிழக்கு ஐரோப்பியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாத்துலேயுமே பொது உடைமை கருத்தை பரப்ப தீர்மானமாக இருந்துச்சு. இதில் கோல்டு வார் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கோல்டு வார் அப்படின்னா பனிப்போர் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி யுஎஸ்ஏ நாட்டுக்கும் யுஎஸ்எஸ்ஆர், தட் மீன்ஸ் சோவியத் ரஷ்யாவுக்கும் நட்பு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு விரோதம்தான் ஒரு பரபரப்பான ஒரு பனிப்போர் ஏற்படுறதுக்கு வழிவகையாக இருந்துச்சு. சரியா, ரெண்டு வல்லரசுமே இரு பெரு இராணுவ சக்தியாக பிரிஞ்சு விரோத மனப்பான்மையை அவங்களுக்குள்ளார வளர்த்துக்கிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா நேரடியாக ஆயுதங்களை கொண்டு தாக்காமல் அதுக்கு பதிலாக அரசியல் பொருளாதார சிந்தனை அதில் பார்த்திங்கன்னா அதில் வேறுபாடு காமிச்சிக்கிட்டாங்க. சரியா, பனிப்போர் அப்படிங்கிற அந்த சொல் பார்த்திங்கன்னா முதலாக ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறவர்னால 1945 ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் தான் அந்த வேர்டை கண்டுபிடிச்சி எழுத ஆரம்பித்தார். இதில் செகண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா மார்ஷல் பிளான். The US conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. The plan sought to help the countries of Europe with American dollars to facilitate their early recovery from the destruction caused by the Second World War. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் பிளான். அதாவது வெஸ்ட் யூரோப் நாட்டில் தன்னோட செல்வாக்கில் வைத்துக்கொள்ள அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, மார்ஷல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குச்சு. இந்த திட்டம் செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புலேருந்து அவங்கள மீண்டு வருவதற்கு உண்டான அமெரிக்க டாலர்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா மார்ஷல், இந்த பிக்சரில் இருக்கிற ஒரு மார்ஷல் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், அந்த மைக்ரேஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஸ்ட் யூரோப்புக்குள்ளே ஒரு பொது உடைமை கருத்தை வளர காரணமாக இருந்துச்சு. அமெரிக்கா ஐக்கிய நாட்டோட செயலர் ஜார்ஜ் சி மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் ஐரோப்பாவின் சுய முன்னேற்ற முயற்சிக்கு தன்னோட நாடு பண உதவி செய்யும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணார். 16 கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிச்சு. நிர்வாக அண்ட் தொழில்நுட்ப உதவிகளும் அமெரிக்க ஐக்கிய பொருளாதார ஒத்துழைப்பு நிர்வாகத்தின் கீழே வழங்கப்பட்டுச்சு. ஐரோப்பிய நாடுகள் $13 பில்லியன் என்ற அளவிற்கு உணவுப் பொருட்கள், எரிசக்தி அண்ட் எந்திரங்களை கொண்டு வாங்கினது மட்டுமல்லாமல் ஐரோப்பாவின் தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடாகவும் அமைய பெற்றுச்சு. நிதியுதவி வழங்கும் மார்ஷலின் திட்டம் 1951 ஒரு முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு 4.3, ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா நாட்டோ. The United States of and its European alliances formed the North Atlantic Treaty Organization to resist Soviet aggression in Europe. ஓகேவா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நாட்டோ அப்படிங்கிறது நார்த் என்ன, அட்லாண்டிக் ஏ, ட்ரீட்டியோட டி,
ஆர்கனைசேஷனோட ஓ, அதுதான் NATO, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் டு ரெசிஸ்ட் சோவியத் அக்ரெஷன் இன் யூரோப். It was an interstate military alliance between the countries of North America and Europe. The major member countries included Canada, Belgium, Denmark, France, Iceland, Italy, Luxembourg, the Netherlands, Norway, Portugal, and the United Kingdom. Later, Greece and Turkey joined the organization. Germany joined the NATO in 1955. The chief objective of NATO was the peace and security in the North Atlantic region. Okay, 4.3ல ஃபார்மேஷன் ஆஃப் military alliances அப்படின்னா இராணுவ ஒப்பந்தங்களின் உருவாக்கம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்டி NATO. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை 1949 கொண்டு வராங்க. சோவியத் நாட்டோட ஆக்கிரமிப்பு போக்க ஐரோப்பாவுக்குள்ள தடை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா வடக்கு அமெரிக்கா அண்ட் ஐரோப்பாவின் நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட அந்த இராணுவ கூட்டு ஒப்பந்தம் தான் இது. இதன் முக்கிய உறுப்பு நாடுகள் பார்த்திங்கன்னா கனடா, பெல்ஜியம், டென்மார்க், ஃப்ரான்ஸ், ஐஸ்லாந்து, இந்தியா, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்ச்சுகல் அண்ட் இங்கிலாந்து. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1952ல் டர்க்கியும் கிரீஸும் இந்த ஒப்பந்தத்தில் லாஸ்ட்டாக இணைஞ்சிக்கிச்சு. ஜெர்மனி 1955ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் இணைந்துச்சு. நாட்டோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ட்ரீட்டி அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீட்டோ ஆர் மணிலா பேக்ட் 1954. The Southeast Asian Treaty Organization was organized for the collective security of countries in Southeast Asia following the signing of the Manila Pact by the US, France, England, New Zealand, Australia, the Philippines, Thailand and Pakistan. Member countries of SEATO were committed to prevent communism from gaining ground in the region. Unlike the NATO alliance, SEATO had no joint commands with the standing force. செகண்டாக பார்க்க போகிற ட்ரீட்டி என்ன அப்படின்னா சீட்டோ, தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைவு அப்படிங்கிறது தான். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை முன்னெடுத்துறதுக்காக இந்த ட்ரீட்டி வந்துச்சு. மணிலா ஒப்பந்தம் அப்படிங்கிற இந்த ஒப்பந்தம் அமெரிக்க ஐக்கிய நாடு, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான் இந்த நாடுகளால் இதில் எல்லாத்துலேயுமே சைன் இடப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின் உறுப்பு நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பொது உடைமை சிந்தனைகளை பரப்புவதையும் அந்த கொள்கை செல்வாக்கு பெறுவதையும் தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் நாட்டோ கூட்டமைப்பில் இருந்தது போல நிரந்தர படைகளோ ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டையோ சீட்டோ தன்னோட வச்சிருக்கல. தேர்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரீட்டி என்ன அப்படின்னா வார்சா பேக்ட். ஓகே, வார்சா ஒப்பந்தம். As a counter to the NATO's, Soviet Union organized the Soviet bloc countries for a united military action under the Warsaw Pact. In December 1954, a conference of 8 European nations, namely Albania, Bulgaria, Hungary, Czechoslovakia, East Germany, Poland, Romania and Russia took place in Moscow. They concluded the treaty on May 14, 1955. This is known as Warsaw Pact. A joint command of armed forces of the member countries with their headquarters in Moscow was set up. The Warsaw Pact was dissolved in 1991 following the breakup of USSR. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா வார்சா ஒப்பந்தம். இந்த நாட்டோவுக்கு எதிராக சோவியத் நாடு தன்னோட ஆதரவு நாடுகளை கொண்டு உருவாக்கியதே இந்த வார்சா ஒப்பந்தம். ஐரோப்பாவை சேர்ந்த 8 முக்கிய நாடுகளான அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, கிழக்கு ஜெர்மனி, போலந்து, ருமேனியா, ரஷ்யா இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பர் 1954 மாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல ஒன்று கூடி ஒரு கலந்துரையாடலை நடத்துகிறாங்க. மறுபடியும் மே 14, 1955 கூடி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் வார்சா உடன்படிக்கை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நாடுகள் மாஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு ஒரு கூட்டு இராணுவ முகமையை கொண்டு வராங்க. 1991 வார்சா ஒப்பந்தத்தை சோவியத்தின் பிளவு முடிவுக்கு
கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு சென்டோ ஆர் த பாக்தாத் பேக்ட். ஓகேவா? In 1955, Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran signed a pact known as Baghdad Pact. In 1958, the United States joined the organization, and thereafter it come to be known as the Central Treaty Organization, that is called as CENTO. This treaty was open to any Arab nation desiring peace and security in the region. CENTO was dissolved in 1974. நம்ம பார்க்க போகிறதுல இதில் லாஸ்ட் பேக்ட்னா ஒப்பந்தம் என்ன அப்படின்னா சென்டோ ஆர் பாக்தாத் ஒப்பந்தம். டர்க்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இந்த நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா 1955 ஏற்படுத்திய ஒப்பந்தம் தான் இந்த பாக்தாத் ஒப்பந்தம். யுஎஸ்ஏ பார்த்திங்கன்னா இந்த உடன்படிக்கையில் 1958 ஜாயின் ஆச்சு. இந்த ஒப்பந்தம் மத்திய உடன்படிக்கை அமைப்பு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தம் அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பும் அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்தே இருப்பதாக அறிவிக்கப்பட்டதுன்னும் இந்த ஒப்பந்தம் 1979 கலைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 4.4 பார்க்க போகிறோம். தட்ஸ் கொரியன் வார். ஓகே, த கொரியன் war made the Cold War really hot. Since Korea was partitioned as North and South, each side sought to win legitimacy by unifying the country. The president of North Korea, Kim Il-sung, People's Republic of Korea, decided to act before his southern rival, Syngman Rhee, got the chance. He launched an attack in June 1950 with the tacit support of Stalin. Both Kim and Stalin did not expect the US to intervene. The war lasted for 3 years. The human cost was enormous, but the Korean people gained nothing. Now 4.4ல கொரியன் வார் பார்க்க போகிறோம். கொரியன் வார் பார்த்திங்கன்னா கொரிய போர் பனிப்போரை மேலும் மேலும் சூடு பிடிக்க வச்சிச்சு. சரியா? கொரிய நாடு வடக்கு தெற்கு என 2 பிரிவாக 1945 பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி உருவான 2 நாடுகளுமே மறு ஒருங்கிணைப்பை வலியுறுத்துச்சு. அந்த மாதிரி ஒருங்கிணைத்த பின் உருவாகக்கூடிய நாட்டுக்கு நாங்களே சட்டப்பூர்வமாக ஆளும் உரிமை பெற்றவங்க அப்படிங்கிறதுக்கும் அது போராடுச்சு. வடகொரிய அதிபரான 2ஆம் கிம் தென்பகுதி எதிரியாகிய கருதிய சிங்மன் ரீக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு முன்பே செயல்பட முடிவெடுத்தாங்க. ஸ்டாலின் பின்புலத்தில் ஜூன் 1950 அவர் படையெடுப்பை துவங்கினார். கிம்மும் ஸ்டாலினும் இந்த பிரச்சனையில் அமெரிக்க நாடு தலையிடும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இந்த போர் 3 இயர்ஸாக கண்டினியூ ஆச்சு. இந்த போரில் ஏற்பட்ட மனித உயிரிழப்பு எண்ணிக்கையில் அளவிட முடியாததாக இருந்துச்சு. இதனால் கொரிய மக்களுக்கு எந்த லாபமும் ஏற்படலை. ஸோ எல்லைகள் போருக்கு முன்பாக இருந்த அதே நிலையில் இருந்துச்சு. பனிப்போரின் போக்கை சுருக்கமாக கூறும் விதமாக கொரிய போர் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். த கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரீஸ் லெட் பை த யூஎஸ் were politically designated as the first world, while the communist states led by the Soviet Union came to be known as the second world. States outside these two were called third world. 3ஆம் உலக நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் உலக அரசியலில் 1ஆம் உலக நாடுகள்னும், சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொதுவுடைமை நாடுகள் 2ஆம் உலக நாடுகள் அப்படின்னும் வழங்கப்பட்டுச்சு. இந்த இரு பிரிவுலையும் சேராமல் வெளியில் இருந்த நாடுகளை 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு கூறினாங்க. அதாவது யுஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ்ஏ தலைமையில் இருந்த முதலாளித்துவ நாடுகளும் யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவுக்கு தலைமையில் இருந்த பொது உடைமை நாடுகள் கூடயும் யாருமே மிங்கிள் ஆகாமல் இருந்த நாடுகள் எல்லாமே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா 4.2, 4.3, 4.4 மூணும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா நான் அலைடு மூமெண்ட். The non-allied movement emerged in the wake of discolonization that followed World War II. At the Bandung Conference, the newly independent countries of Asia and Africa gave a call for abstaining from allying with any of the two superpowers. It also pledged to fight all forms of colonialism and imperialism. The NAM held its first conference at Belgrade in 1961 under the leadership of Tito
Nasser, Nehru, Nkrumah and Sukarno. The basic principles of non-alignment as listed in the statement issued at the Belgrade Conference were peaceful coexistence, commitment to peace and security, no military alliance with any superpower, no permission for any superpower to build its military base in its territories. With the collapse of Soviet Union, the idea of non-alignment lost relevance. நம்ம 4.5ல நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு அணிசேரா இயக்கம் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி ஏற்பட்ட காலனி ஆதிக்க வெளியேற்றத்தின் பின்னணியில் அணிசேரா இயக்கம் உருவாச்சு. புதுசாக அரசியலில் சுதந்திரம் பெற்ற ஏஷியன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் 1955ல் பேண்டுங்கில் ஒன்று கூடி 2 வல்லரசுகளின் அணியிலையும் சேரக்கூடாது அப்படிங்கிறத தீவிரமாக வலியுறுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் காலனிய ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் எந்த வடிவை எடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துச்சு. அணிசேரா இயக்கம் 1961ல் யுகேஸ்லேவியாவை சேர்ந்த டிட்டோ அப்படிங்கிறவனாலையும், எகிப்து நாட்டை சேர்ந்த நாசர், இந்தியாவை சேர்ந்த நேரு, கானா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த நுர்குருமா அண்ட் இந்தோனேஷியாவை சேர்ந்த சுகர்னோ ஆகிய தலைவர்களை முன்னிறுத்தி தான் பெல்கிரேடில் ஒரு மாநாட்டை கூட்டியது. பெல்கிரேடில் மாநாட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கை அதன் அடிப்படை கொள்கைகளை என்னன்னு சொல்லுச்சுன்னா, அமைதியோடு இணைந்திருக்கணும், அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்த பாடுபடணும், எந்த அணியோடையும் இராணுவ கூட்டுறவு வச்சுக்காமல் இருக்கணும், எந்த வல்லரசுகள் தத்தம் நாட்டுக்குள்ளார இராணுவ நிலைகள் ஏற்படுத்தி அனுமதி வழங்காமல் இருத்தல், இது எல்லாமே அதனுடைய கொள்கைகளாக அறிவிச்சது. சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அணிசேரா இயக்கத்தின் தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துச்சுன்னு தான் பார்த்தோம். சரியா? இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 4.2, 4.3, 4.4, 4.5 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதியை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.